அந்த கதிரேச மறைவுக்கு காரணமானவங்க என்னால அடையாளம் காட்டப்படுவாங்க. அத்தை, ரத்த உறவு காவு வாங்குன்னு சொன்னது நிஜமா அத்தை? நீ ஏன்பா பண்ற? பரவாயில்ல சித்தி, யாருக்காக பண்ற? நம்ம வெண்ணிலாக்கு தானே. அதுவும் அவ யாருக்காக பண்றா? நம்ம ஊர் நல்லதுக்காக தானே பண்றா. நானும் பண்றேன் சித்தி. ஏய் ஸ்வேதா, உன்னையும் மருதுவிய நம்பினதுக்கு ஊர் மத்தியில அவ கால கழுவ வச்சு அசிங்கப்படுத்திட்டல்ல? இல்ல அத்தை, மாடு ஏதோ மக்கர் பண்ணி கிளம்பவே இல்லையா. மருது ஏதாவது பண்ணி கூட்டிட்டு வரேன்னாரு. அது கூட பரவாயில்ல, போய் தொலையட்டும். அவ மட்டும் கலசத்தோட உள்ள போய் அபிஷேகம் முடிஞ்சதுன்னா நம்ம அத்தனை பேருக்கும் ஆபத்து. இத்தனை நாள் நம்ம பண்ண பிரச்சனைக்கெல்லாம் மாட்டணும்னா நடுத்தருவுல தான் நிக்கணும். ஆனா இப்போ கதிரேசனை தூண்டி விட்டதுக்காக நாம போலீஸ்ல மாட்டணும்னா காலம் முழுக்க கம்பி எண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல அத்தை, கண்டிப்பா அவ கோயில ரீச் பண்றதுக்கு முன்னாடியே எப்படியாவது தடுத்துடலாம். நீங்க தைரியமா இருங்க, நான் வந்துடுறேன். ஓம் சக்தி பராசக்தி, 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 பராசக்தி, காலமாடு சீட்டறதே பராசக்தி, வெண்ணிலா, பயப்படாம போ. எந்த காரணத்தை கொண்டு கலசத்தை கீழே இறக்க கூடாது. பார்த்தா நீ விதிச்ச வேலையை செஞ்சு முடிக்க துணையாரு. வெண்ணிலா, பயமா இருக்கு. வா வெண்ணிலா, ஓடிலாம். வேண்டாம் வெண்ணிலா, எது நடந்தாலும் உனக்கு ஆத்தா துணை இருப்பா. நீ கலசத்தை மட்டும் இறக்காத. வா போலாம். வெளியில சீக்கிரமா கோயில் கூட்டு போங்க. எக்காலத்து கொண்டும் கலசத்தை வச்சிருக்க கூடாது. மாமா விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது மாமா. எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க போங்க.
வா வெண்ணிலா. போல வெண்ணிலா. ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பிச்சு போட்டுரு, ஜாக்கிரதை. ஐயா தெரியாம பண்ணிட்டேயா, மன்னிச்சுக்கங்க ஐயா. என்ன தெரியாம பண்ணிட்டேன்? மேலதாள சத்தத்தை கேட்டு மாடு கவர் அறுத்துட்டு ஓடி வருது, வந்து பிடிக்க வேண்டாம்? தப்புதாங்க ஐயா. ஊருக்குள்ள போயிருந்தா எத்தனை பேர் உயிர் போயிருக்கும்? இது பார், மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு தொலைச்சிருவேன் சொல்லிட்டு. நடக்காதுங்க. பத்திரமா கூட்டிட்டு போ. சரிங்க. தம்பி ஐயா. ஏப்பா முத்தரசு, நல்ல காரியம் தடையில்லாம நடக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. சரிங்க. தம்பி, வாங்க. யோ, ஊர்வலம் இன்னும் கோயிலுக்கு போயிருக்காது, ஏதாவது பண்ணியா? டேய், அந்த பச்சளை மருந்து இருக்குல்ல, அது கூட. அதை இப்ப கொடுக்க கூடாதுங்க. என்னடா நீ இப்ப என்ன பண்றது? டேய், நீ என்ன பண்ணணும் தெரியாது, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? சில தடங்கல்களை கொடுத்தாலும் அம்பாள் நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டா சாமி. நாகாத்தம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கம்மா. போய் பண்ணுங்க. சரி சாமி. வா வெண்ணிலா. ஓம் சக்தி பராசக்தி 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 வாமா, உன் கையால அபிஷேகத்தை பண்ண அம்பாளுக்கு ஆத்தா மனசு குளிரட்டும். எடுத்துக்க. கையை வச்சுக்கிட்டு அபிஷேகத்தை பண்ணு. ஆத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. என்னாச்சு? ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. டேய், ஸ்வேதா, மாடு! ஸ்வேதா, சீக்கிரம் ஓடி வா! ஸ்வேதா!
என்னாச்சு ஸ்வேதாக்கா? மாடு மிரண்டு அது மாடு மாடு மிரண்டு சிகப்பு. என்னால இழுக்க முடியல. வெண்ணிலா என்னாச்சு ஸ்வேதா? என்ன துணியெல்லாம்? மாமா சிகப்பு துணி மாடு. என்ன? சரி நீ அழாத, நீ ரொம்ப பதட்டமா இருக்க. நீ வா, அப்படி ஓரமா உட்காரு, வா. கதிரேச மரணத்துக்கு காரணமானவங்கள சாமி அடையாளம் காட்டுறேன்னு சொன்னீங்க. குளிந்துருச்சுடா, என் மனசு குளிந்துருச்சு. தீட்டு போய் என் மனசுல மகிழ்ச்சி வந்துருச்சு. இனிமே இந்த ஊர்ல மழைக்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இல்ல. கதிரேசனை கொன்ன பாவிங்க இப்ப இங்கதான் இருக்காங்க. இன்னும் 30 நாள் இல்ல, கதிரேச மரணத்துக்கு காரணமான உயிருக்கு உயிர் கொடுத்தவன் அகால மரணம் அடைவான். இறந்து போக போறவன் அவனால அளிக்கப்பட்ட ஒரு உயிரால வேட்டையாடப்படுவான். இதுதான் என் வாக்கு, இது சத்தியம். இந்த பூமி உள்ள வரைக்கும், சந்திரன் சூரியன் சுழல்ற வரைக்கும் மாறாது, மறையாது. வெண்ணிலா, இத்தனை நாளா மனுஷியா பார்த்த உன்னை இப்ப இந்த ஊரே சாமியா பார்க்க வச்சுட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வேதாவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் 30 நாள்ல கதிரேச மரணத்துக்கு காரணமான உயிருக்கு உயிர் கொடுத்தவன் அகால மரணம் அடைவான். கொஞ்சம் இரு.
என்னம்மா ஸ்வேதா என்னம்மா பிரச்சனை? பிரச்சனைன்னு எப்படிப்பா தெரியும்? தெரியுமா? இன்னும் கொஞ்சம். போதும், தண்ணி எடு. ஸ்வேதா, நீ அப்பாவோட பேசிட்டு இரு, நான் இதோ வரேன். சொல்லுங்கப்பா, எப்படி தெரியும்? நீ என் பொண்ணுமா, என் பொண்ணோட மனசு எனக்கு தெரியாதா? ஓ முகமே சொல்லுதே. சொல்லுமா, என்ன பிரச்சனை? நான் ஏற்கனவே சொன்னதுதான்ப்பா, அந்த வெண்ணிலா தான். ஆனா நேத்து நடந்த பிரச்சனையில எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரச்சனையோட தீவிரம் ரொம்ப அதிகமாயிடுச்சுப்பா. அதனாலதான் என்னோட சேர்ந்து நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு என்ன டவுட்னா, இது உங்களுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமோங்கிறது தான். அதனால நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. கண்டிப்பா இல்லம்மா. இந்த ஊர்ல நடக்கிற விஷயத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்க போகுது? இல்லப்பா, அது அத்தைக்கு ஹெல்ப் பண்ண போய் ஏதாவது. உன்னை இந்த குழப்பமான மனநிலைக்கு தள்ள வெண்ணிலாவையும் சரி, அந்த சக்தியையும் சரி, நான் உண்டு இல்லை நாக்குறேன் பாரு. அப்பாவால முடியாதது எதுவுமே இல்லை. என்ன நம்புமா, நீ தைரியமா போ. அத்தைக்கு இப்போவே நல்லபடியா கல்யாணம் நடக்குமான்னு சந்தேகம் வந்துருச்சுப்பா. அதனால வீட்டுக்கு ஒரு நம்பூதிரிய வர வைக்கிறதா சொன்னாங்க. அத்தை என்ன பண்றாங்களோ பண்ணட்டுமா. நான் வந்து எந்த சக்தியா இருந்தாலும் அதை அழிச்சு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு இந்த ஊரே மிரள்ற மாதிரி நடத்தி காட்டுறமா. தைரியமா போமா. சரிப்பா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். சார் செக் புக் தரட்டுங்களா? கொடுங்க. இந்தாங்க சார். சேகர், சொல்லுங்க சார். இன்னையிலிருந்து உங்களுக்கு இன்னொரு வேலை இருக்கு. எங்க அக்கா நீலாம்பரி வீட்டை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். நீங்க போகலாம். ஓகே சார். வந்த காரியம் தெளிவாயிட்டாரிய செய்யும்.